வணக்கம். நம்ம அரியலூர் மாவட்ட மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கப் போகிறது என்பது மக்களுடைய மிகப்பெரிய எழுச்சி பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக, ஒவ்வொரு தொகுதி ரீதியாக நடக்கின்ற அநீதிக்கு முழுமையாக தீர்வு கிட்ட வேண்டும் என்றால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி வரப்பட வேண்டும். நடந்த அநீதிக்கு முழுமையாக தீர்வு கிட்டும் என்று மக்களும் எழுச்சியாக இங்கு காத்து கொண்டிருக்கின்றார்கள். குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் நடந்த அநீதி. 35,000 பெண்கள் கற்பழிக்கப்பட்டு வழக்குகள் பதிவு செய்திருக்கின்றார்கள். 18,000 குழந்தைகள் கற்பழிக்கப்பட்டு வழக்குகள் பதிவு செய்திருக்கின்றார்கள். ஒரு மிகப்பெரிய வன்கொடுமையை செய்து மக்களை ஒரு அச்சுறுத்தக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அநீதி என்பது அந்த மாணவிக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய அநீதி. அதற்கு காரணம் உதயநிதி தான் என்று தெரிந்தால் கூட ஊடகங்களும் அரசியல் அமைப்புகளும் மறைத்து கொண்டிருக்கின்றார்கள், மௌனம் காத்து கொண்டிருக்கின்றார்கள். உச்ச நீதிமன்றம் இதற்குரிய தகுந்த நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்பட வேண்டும். இன்றைக்கு மக்களுடைய வாழ்வாதாரமே முழுமையாக அழிந்து கொண்டிருக்கிறது. எந்த விதத்திலுமே இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்குரிய திட்டங்களாக கொண்டு வராமல் மத்திய அரசால் கொடுக்கப்பட்ட 7 லட்சம் கோடி இவர்களுடைய ஒரு தனிப்பட்ட குடும்பம் எடுத்து வைத்து மக்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறது. தினமும் மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து ஒரு ஆடம்பரமான விளம்பரங்களை செய்து மக்களிடத்தில் திட்டங்களாக வெறும் போஸ்டர்கள் மட்டுமே ஒட்டி கொண்டிருக்கின்றார்கள். வருடக்கணக்கில் இந்த 5 ஆண்டுகளில் எத்தனை மாவட்டத்தில் புதிதாக தொழிற்சாலை வேலை வாய்ப்பு கொண்டு வந்து மக்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். இன்றைக்கும் இளைய சமுதாயம் அந்த மக்களுடைய வறுமை ஒரு கிடைக்கின்ற வேலைகளை செய்து கொண்டு ஸ்விக்கி, ஜொமோட்டோ போன்ற நிறுவனங்களில் ஒரு தற்காலிக முகவர்களாக இளைய சமுதாயம் மாற்றி ஒரு மிகப்பெரிய அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து கொண்டிருக்கும் சூழ்நிலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை அனைத்துமே கருத்தில் கொண்டு நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது அந்த இளைய சமுதாயம் முழுமையாக வேலை நிர்ணயம் செய்ய வேண்டும். மருத்துவ காப்பீடு, விபத்து காப்பீடு மற்றும் அவர்களுக்குரிய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் நாம் கொண்டு வந்திருக்கிறோம். கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது அது நிர்ணயம் செய்யப்படும். நம்பிக்கையோடு காத்திருங்கள் மக்களே. இன்றைக்கு நடந்த அனைத்து அநீதிகளுக்கும் தீர்வு கண்டிப்பாக எடுக்கப்படும். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த விளம்பர அனைத்துமே முழுமையாக விரட்டியடிப்போம். இந்த 2.0 விளம்பர மாடல் என்பது நமக்கு இன்றைக்கு ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக அச்சுறுத்தக்கூடிய பினாமி நிறுவனங்களாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு வளம் வாய்ந்த மாவட்டங்களை கைப்பற்றி இவர்களுடைய கார்ப்பரேட் நிறுவனங்களாக பினாமிகளாக மக்களை அச்சுறுத்தக்கூடிய ஒரு கட்ட பஞ்சாயத்துகளை வைத்து மக்களிடத்தில் மக்களை அடிமையாக பாவித்து கொண்டிருக்கும் அனைத்துமே மாற்றக்கூடிய ஆட்சி அமைப்பு என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். நம்மளுடைய அரியலூர் மாவட்டம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே நிவர்த்தி செய்து தரப்படும். அங்குள்ள அந்த சிமெண்ட்னால் ஏற்படுத்தக்கூடிய தூசி அனைத்துமே நிவர்த்தி செய்து அதுக்குரிய முழு தீர்வு எடுக்கப்படும். தண்ணீர் பற்றாக்குறைக்கு தீர்வு எட்டப்படும். அங்குள்ள அந்த தொழிற்சாலைகளில் ஏற்படுத்தக்கூடிய விபத்துகள் கண்டிப்பாக தடுக்கப்படும். ஒவ்வொரு காலகட்டங்களில் அந்த மழை தண்ணீரினுடைய தாக்கம், அந்த மக்களுடைய பாதிப்பு அனைத்துமே முழுமையாக வழிபாதைகள் கண்டுபிடித்து அதற்குரிய தீர்வுகள் 3 மாதத்தில் அனைத்துமே நிவர்த்தி செய்து தரப்படும். இது அனைத்துமே நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் நிவர்த்தி செய்து கண்டிப்பாக தீர்வுகள் கண்டிப்பாக எடுக்கப்படும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி என்றைக்குமே கொடுக்கின்ற வாக்குறுதிகளை முழுமையாக கொண்டு வந்து மக்களிடத்தில் நிறைவேற்றும். நம்பிக்கையுடன் வாக்களியுங்கள் மக்களே. இரட்டை இலை சின்னத்துக்கும் நம்மளுடைய கூட்டணி கட்சிக்கும் தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம். நன்றி.